வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் முன்வைக்கும் ஆய்வு அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தலத ஆத்துக்கூறல விரைவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்த உள்ளதாக வெளியாகும் செய்தி. அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழி செய்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேற்குலக நாடுகளும் ஆசிய பிராந்தியமும் கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் முன்வைக்கும் ஆய்வு அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த அவர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சரியான கணக்கெடுப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தார். அதற்கு மேலும் 1 மாத கால அவகாசம் இருக்கும் எனவும் அந்த காலப்பகுதியில் பெறுபவர்கள் தொடர்பாக விசேட வேலைகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினரால் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் வாக்காளர்களிடம் கோரிக்கை விடுத்தார். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தனது கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு குடிமகன் என்ற முறையில் தாம் விரும்பும் கட்சி அல்லது ஒருவருக்கு வாக்களிக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு இதுவரை 836 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 812 முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்களுடன் தொடர்புடையவாகும். ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பிப்ரவரிக்கு 228 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதோடு ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகளுக்கான நிறுவனம் 150 முறைப்பாடுகளையும் பெற்றுள்ளது. அரசாங்கம் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கி வாக்குகளை பெறுவதாக பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த பொது தேர்தலில் ரத்னபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தலத ஆத்துக்கூறல கடந்த நாடாளுமன்ற அமர்வில் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்ததோடு விரைவில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிய வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபட்டு கிடப்பதை பார்க்க கவலையாக உள்ளதாக கூறியிருந்த தலத ஆத்துக்கூறல கட்சி மீண்டும் ஒன்றுபட வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கவே 1994ஆம் ஆண்டு முதல் கட்சியினை பாதுகாத்ததாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினை நிறைவேற்று சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள தனது ஆத்துக்கூறலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்வரும் 28ஆம் தேதி ரத்னபுரியில் நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டத்தில் தனது ஆத்துக்கூறல மேடியேறி ரணிலுக்கான தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த உள்ளதாகவும் தெரிய வருகிறது. தலத ஆத்துக்கூறல ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான காமினி ஆத்துக்கூறலவின் சகோதரி ஆவார். 2001ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி மலர காமினி ஆத்துக்கூறல முக்கிய பங்காற்றியவர்களில் ஒருவர். காமினி ஆத்துக்கூறலவின் எதிர்பாராத மரணத்தால் தலத ஆத்துக்கூறலவுக்கு அரசியலில் பிரவேசிக்கும் வாய்ப்பை ஐக்கிய தேசிய கட்சி வழங்கியது. தலத ஆத்துக்கூறல 2004இல் முதலில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 2010, 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் பொது தேர்தலில் அவர் ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2020இல் ரத்னபுரி மாவட்டத்தில் 45,105 வாக்குகளை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தலத ஆத்துக்கூறல தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. கட்சியின் நிறைவேற்றுக்குழு ஆதரவாளர்களை மாவட்ட ரீதியாக சந்தித்த போது அதிகபட்ச ஆதரவு சஜித்திற்கே இருந்தது. மாற்று கருத்தும் இருந்தது. ஆனால் அதிகபட்ச ஆதரவு சஜித்துக்கு இருப்பதால் முடிவுகளை மேற்கொண்டோம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கென்யாவில் இன்றைய தினம் கட்சி பிரமுகர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த ரிஷாட் பதியுதீன், இது நியாயமான வேலை அல்ல, ஜனநாயகத்தை மீறுகின்ற செயல், அது கடந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டது. தவறை திருத்துமாறும் கண்டித்து நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆகவே ஜனாதிபதி தேர்தலின் பின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று தெரிவித்தார்.
அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழி செய்திருக்கின்றார் என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்தார். அக்கரைப்பற்று நீர்ப்பூங்காவில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இங்கே மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 2 வருடங்களில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலில் எவரும் இன மத பேதங்கள் பற்றி பேசவில்லை. ஒற்றுமையாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல நினைக்கின்றனர். ரவுஃப் ஹக்கீமின் முஸ்லிம் காங்கிரசும் ரிஷாட் பதியுதீனின் கட்சியும் அரசாங்கத்தில் இல்லாதிருப்பதே அதற்குரிய காரணமாகும். அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழி செய்திருக்கிறார். இதனை மாற்ற வேண்டுமா என்ற கேள்வியே இன்று உள்ளது. தேர்தலில் எவர் வென்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பின்னர் நாட்டை யார் கட்டியெழுப்புவார் என்ற கேள்வி உள்ளது. ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது 8 பேர் ஒன்று சேர்ந்து அப்போதைய ஜனாதிபதி, பிரதமர், சுகாதார அமைச்சரோடு கலந்துரையாடியதோடு இலங்கைக்கு வந்திருந்த இம்ரான் கானுடனும் கலந்துரையாடினோம். இப்போது அவர்கள் பாலஸ்தீன நாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள். 1988ஆம் ஆண்டுகளிலேயே பாலஸ்தீன நாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்போதும் இவர்கள் பாலஸ்தீனை ஏற்பதாக ஒப்பந்தம் செய்வது மக்களை ஏமாற்றும் முயற்சியாகும். மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அவர்களின் சமூகத்தை கட்டியெழுப்ப கல்வி அமைச்சை கோருகின்றார்கள். முஸ்லிம் அமைச்சர்கள் சொந்த பைகளை நிறைக்கவே அமைச்சர்களை கோருகின்றனர். ஆனால் அதாவுல்லா மக்களுக்கான பல சேவைகளை செய்திருக்கிறார். அவருக்கு முஸ்லிம் மக்களின் மரியாதை உரித்தாக வேண்டும். அரபு நாடுகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் வரவேற்பு உள்ளது. பாலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கும் முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இலங்கைக்கு இன்று உயர்வான இடம் உள்ளது. ஐநாவிலும் பாலஸ்தீனத்திற்காக நாம் குரல் கொடுத்திருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் அமெரிக்க காசாவுக்கு வழங்கியது. மக்களிடமிருந்தும் $1 மில்லியன் வழங்கியது. காசாவில் பிரச்சனைகள் தீர்ந்த பின்னர் இலங்கை அங்கு பாடசாலை ஒன்றை அமைத்துக் கொடுக்கவும் தீர்மானித்துள்ளது. அதனால் ஜனாதிபதியின் வெற்றிக்காக அவரை பலப்படுத்த போகின்றோமா அல்லது பொறுப்புகளை விட்டு ஓடிய சஜித் பிரேமதாசவுக்கு கொடுக்க போகின்றோமா என்பதனை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றார். தெற்காசிய பிராந்தியத்தில் வல்லரசுகளின் பூகோள அரசியல் நகர்வுகளில் சிக்கியுள்ள இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்குலக நாடுகளும் ஆசிய பிராந்தியமும் கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியாவின் ஆதிக்கம் பல நாடுகளில் நிலவுகின்றது. இலங்கை அரசியலிலும் கடந்த பல தசாப்தங்களாக இந்த 3 நாடுகளின் ஆதிக்கம் நிலவுகிறது. சீனா, இந்தியா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளும் அவர்களுக்கு சார்பான ஒருவரை ஜனாதிபதியாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. இலங்கையில் இதற்கு முன் இடம்பெற்ற தேர்தல்களை காட்டியும் இந்த தேர்தலில் ராஜதந்திரிகள் மற்றும் வல்லரசுகளின் தலையீடுகள் அதிகமாக உள்ளது. குறிப்பாக ஆசிய பிராந்திய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் நீடிப்பதை விரும்புகின்றன. இலங்கையில் உள்ள மேற்குலக நாடுகளின் தூதரகங்களில் பெரும்பாலானவை ரணிலின் ஆட்சியினை விரும்புகின்றன. ஆனால் அமெரிக்கா ரணிலின் ஆட்சி தொடர்பாக திருப்தியற்ற நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்காவின் பல்வேறு நகர்வுகளுக்கு ரணில் ஆதரவான நிலைப்பாட்டில் இல்லை என்றும் தெரிய வருகிறது. அதேபோன்று ஆசிய பிராந்தியத்தில் சீனா ரணிலின் ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதோடு இந்தியா மௌனம் காத்து வருகின்றது என்றாலும் இந்தியாவின் பல்வேறு ரகசிய நகர்வுகளிலும் ஈடுபட்டுள்ளது. வெற்றி வாய்ப்பு தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல்கள் காரணமாக இந்தியா மௌனம் காப்பதாகவும் அமையப்பெறும் அரசாங்கத்தோடு இணைந்து பயணிக்க உத்தேசித்துள்ளதாகவும் இந்திய தூதரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் நிகழ்வொன்றில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா, அடுத்து அமையும் எந்த ஒரு அரசாங்கத்தோடும் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். அவரது இந்த கருத்து இந்தியாவின் மௌனத்தை வெளிப்படுத்துகிறது. என்றாலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவதை இந்தியா விரும்புவதாக பல்வேறு புலனாய்வு செய்தியாளர்கள் கடந்த காலத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். ஆசிய பிராந்தியத்தில் பலமான நாடுகளாக உள்ள ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுகள் மற்றும் மேற்காசிய நாடுகள் ரணிலோடு சுமூகமான உறவை கொண்டுள்ளதால் சமகால ஆட்சியின் நீட்சியினை இந்த நாடுகள் விரும்புகின்றன. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகியுள்ள சகல கருத்து கணிப்புகளில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க ஆகிய இருவரில் ஒருவருக்குத்தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. என்றாலும் தேர்தலை வெற்றி கொள்ள ரணில் விக்ரமசிங்கே தரப்பு பல்வேறு ராஜதந்திர நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் பிரச்சார உக்திகளை கையாண்டு வருவதாகவும் அறிய முடிகிறது.